நேத்து பிரியாவை கண்ணால பாத்தியா? ஆமா. எங்க பார்த்த? அவங்க வீட்ல அவங்க புருஷனோட பார்த்தேன். என்ன பிரியா, எங்க அண்ணனை நேத்து நீ பாத்தியாமே? எனக்கு உங்க அண்ணனை யாருன்னே தெரியாது சந்தீப். நான் எப்படி பாப்பேன்? டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா தம்பி. நான் தான் பிரியாவை பார்த்தேன், அவ என்ன பார்க்கல. டேய் தம்பி, என்னடாச்சு? நான் பிரியாவை வெளியில கொண்டு வர்றதுக்கு வேற ஒரு ஏற்பாட பண்ணிருக்கேன். நீ அங்க எதுவும் பேசாம முதல்ல வெளியே போ. அப்படியெல்லாம் விட மாட்டேன் சார். உங்க அண்ணன் கிட்ட நீ இங்க என்ன நிலைமையில இருக்கேன்னு சொல்லு. அண்ணா. தம்பி, என்னடாச்சு? இவர் என்ன கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிருக்காருண்ணா. நான் உன்ன மாதிரி சுடுறேன்னு பாவலாலாம் காட்ட மாட்டேன். நிஜமாவே சுட்டுடுவேன். ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். என் தம்பின்னா எனக்கு உயிர் சார். உன் உயிருக்கு உயிரான தம்பி உயிரோட வேணும்னா உடனே நீ வந்து என்ன பார்க்கணும். புரியுதா? வரேன் சார், வரேன். இப்பவே வரேன் சார். முதல்ல பேச்ச நிறுத்து. வா. டேய், அங்க போய் உட்கார்றா. உங்க அண்ணனோட பிளான் என்ன? எனக்கு தெரியாது சார். எதுக்காக என்ன கன் பாயிண்ட்ல மிரட்டினா? எனக்கு தெரியாது சார். இப்போ நீ உண்மைய சொல்லல, இவ்வளவு சுற்றுல. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். பிரியா மேல இருந்து கன் எடுங்க சார். வேணாம் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஏய், எழுந்துடா. எந்திரிக்க மாட்டேன் சார். என்ன சொல்றீங்க சார்? இவ்வளவு விட்டுருங்க சார். பிரியானா எனக்கு உயிர் சார். என்னடா, உங்க அண்ணனுக்கு நீ உயிரன்னா உனக்கு இவ உயிருங்கிற? இங்க என்னடா நடக்குது? ப்ளீஸ் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். இப்ப நீ எந்திரிக்கலனா இவளையும் உங்க அண்ணனையும் உன் கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்னுடுவேன். எழுந்துடா. உள்ளவா. என்னது? டீ. நீங்க தானே தலை வலிக்குது டீ குடுன்னு சொன்னீங்க. நல்லா யோசிச்சு பாரு. நான் என்ன கேட்டேன்? தலை வலிக்குது டீ சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாப்பிடலாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாம 2 பேரும் டீ சாப்பிடலான்னு அர்த்தம். 2 கப் டீ கொண்டு வான்னு அர்த்தம். எனக்கு டீ வேண்டாம். அதனாலதான் உங்களுக்கு மட்டும் போட்டு கொண்டு வந்தேன். போய் இன்னொரு கப்போ கிளாஸோ கொண்டு வா. சரி, வேண்டாம், குடி. இத நீ குடி. என்ன அப்படி பாக்குற? குடி. உங்க அம்மா கிட்ட அப்பவே என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? பிடிக்காத புருஷனுக்கு டீல விஷம் கலந்திருக்க மாட்டேன்னு என்ன கேரண்டி? அதனாலதான் சொல்றேன், குடி. அந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனம்லாம் எனக்கு இன்னும் வரலங்க. அப்போ நான் காட்டு மிராண்டியா? நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொன்ன? உன்னதான் கேக்குறேன். என்னதான் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அப்ப பதில் சொல்றதுக்கு என்ன?
என்ன பதில் சொல்றது? என்கிட்டயே திருப்பி கேக்குறியா? பின்ன யார்கிட்ட கேக்குறது? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? இந்த 15 நாள்ல நீ எப்பவும் என்கிட்ட இந்த மாதிரி எதிர்த்து பேசினதே இல்ல. நீங்களும் இது வரைக்கும் டீ வாங்கி குடிச்சப்ப இதுல பாய்சன் கலந்திருக்கியான்னு கேட்டதில்ல. இப்ப என்ன? அப்படி நான் கேட்டதுனால என்ன எதிர்த்து பேசுவியா? நானாவது பரவாயில்லைங்க, எதிர்த்து தான் பேசுறேன். வேற யாராவது இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? அந்த அசிங்கத்தை வேற நான் என் வாயால சொல்லணுமா? நீ என்ன அசிங்கப்படுத்துறத விட பெரிய அசிங்கம் வேற எதுவும் இல்ல. நான் என்ன உங்களை அசிங்கப்படுத்தினேன்? இவர் பேரு சந்தீப். இவர் தான் என் லவ்வர். டீசன்ட் ஃபெலோ, கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்னியே, அது அசிங்கம் இல்லையா? அவன் உண்மையிலேயே கோல்டு மெடலிஸ்ட் தாங்க, அதத்தான் சொன்னேன். அது ஒரு தப்பா? தாலி கட்டின புருஷன் கிட்ட வந்து இன்னொரு ஆம்பளை அழகா இருக்கான்னு சொன்னா அது தப்பு இல்லையா? நான் அப்படி சொன்னேனா? அவன் டீசன்ட் ஃபெலோனா நான் யாரு? இன்டீசன்ட் ஃபெலோவா? இது நல்ல கதையா இருக்கே. நான் நல்லவன்னு நான் சொன்னா அப்படின்னா நான் கெட்டவனான்னு கேட்டா என்ன பேசுறது? பேச தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே நல்லா பேச கத்துக்கிட்டேன். உங்களை விட நான் ஒன்னும் பெருசா பேசிட மாட்டேன். இப்படியே வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா பிபி ரைஸ் ஆகி கோவம் ஜிவ்வுன்னு ஏறுது. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கொடுத்திருக்கிற டென்ஷன்ல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்கு. ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி வேலை பண்ணி இருக்கிறது நான் இல்ல, நீ. நான் என்ன பண்ணேன்? என் டென்ஷன்லாம் உனக்கு சொன்னாவும் புரியாது, சொல்லி புரிய வைக்க என்னாலயும் முடியாது. அந்த அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலங்க. அது இப்ப உனக்கு தெரியாது. நான் வேற ஒரு பொண்ணு கூட நீ பண்ணிருக்கிற வேலைய பண்ணி அவ வந்து உன்கிட்ட சண்டை போட்டா அப்ப தெரியும். அந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறேன். என்ன பண்ணல? என்ன பண்ண? லவ் பண்ணிருக்கியே, அது போதாதா? நான் லவ் பண்ணல, அவன் தான் என்ன லவ் பண்ணான். நீ லவ் பண்ணாம தான் உனக்கு அவன் மேல அன்பு வந்து பொங்கிக்கிட்டு நிக்குதா? பொம்பளைங்க லவ் எப்படி இருக்கும், அது ஆம்பளைங்க மேல எப்படி காட்டுவாங்கன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சவனா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நானும் அவனை லவ் பண்றேன்னு சொல்றீங்களா? அதுல என்ன டவுட்? நீ லவ் பண்ணதுனாலதான் அவனை நான் ஏதாவது பண்ணிட போறேன்னு உன் மனசு கடந்து பரிதவிக்குது. ஐயோ, நான் அவனை லவ் பண்ணல, அவன் தான் என்ன உயிருக்குயிரா லவ் பண்றான். யாரோ ஒருத்தர் லவ் பண்றீங்கல்ல, விடு. மத்ததெல்லாம் நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லல. நீங்க அவனை கேவலமா பேசுறீங்க. பாத்தியா, இப்ப கூட என்ன நீங்க கேவலமா பேசுறீங்கன்னு சொல்லல, அவன கேவலமா பேசுறீங்கன்னு தான் சொல்றேன். சீ, நீ மனுஷன் தானா? நான் மனுஷன் இல்லன்னு உனக்கு தோணுதா? மனுஷனா பிறந்த யாரும் நம்பி வந்த பொண்டாட்டிய இந்த அளவுக்கு கேவலப்படுத்த மாட்டாங்க. நீ இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணிட்டு வந்தா ஏத்துக்கிறதுக்கு நான் என்ன மகாத்மாவா? இப்ப என்ன உங்க டவுட்? நான் அவனை லவ் பண்றேன்னா? ஆமா. ஆமா, அவன் மேல எனக்கு லவ் இருக்கு. இப்ப என்ன? அப்படி உண்மையை ஒத்துக்கோ. எனக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு இன்னொருத்தர மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்க ஊர்ல என்ன பேரு? விதவை. என்னது? விதவன்னு சொன்னேன். விதவையா? ஆமா, உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆளுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல விதவையா வாழறத விட நான் கல்யாணமாகி போனாலும் என் மேல உயிரா இருக்கானே என் லவர் சந்தீப், அவனுக்கு ஒரு குழந்தையா இருந்துட்டு போறேன். சீ. பிரியா, என்னாச்சு பிரியா? யாரு உன்னை கட்டி போட்டது? ஹெல்ப்! ஹெல்ப்! பிரியாவுக்கு கையெல்லாம் வலிக்கும், யாராவது அவுத்து விடுங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ். யாரு உன்னை கட்டி போட்டது? உன் புருஷனா? காலேஜ் முடிஞ்ச உடனே நாம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. இப்ப பாரு, உனக்கும் கஷ்டம், உன்னை இப்படி பாக்குற எனக்கும் கஷ்டம். நீ ஒன்னும் கவலைப்படாத பிரியா, என் அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், அவன் எப்படியும் வந்து காப்பாத்திடுவான். ஹெல்ப்! ஹெல்ப்!
போடா. அண்ணா அண்ணா என்னடா ஆச்சு? அண்ணா அண்ணா என்னடா ஆச்சு? கொட்டா ஊத்து விடுங்கடா. நான் வேணும்னா உன்னோட கட்டை ஊத்து விடட்டுமா தம்பி? சார் எங்க அண்ணன் பாவம் சார், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் சுமார். என்னப்பா சங்கர், நம்ம பசங்க உன்னை பின்னி எடுத்துட்டாங்களா? உயிர் பொழைப்பியா? சார் எங்க அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போங்க சார் ப்ளீஸ் சார். ஏய், சும்மா ராணி, போய மூடிக்கிட்டு இருக்கணும், இல்ல இவனை இங்கே கொன்னுடுவேன். அண்ணா ஏய் சங்கர், உயிர் பொழைப்பியா? நல்லவன் சார், நல்லா இருப்பேன். ஏய், அப்போ நாங்க கெட்டவங்களா? கெட்டு போயிடுவோமா? சார் என்னடா? பிரியாவுக்கு வலிக்குதான் சார், காட்ட அவுத்து விடுங்க சார். ஏய், நான் ஏன்டா அவுத்து விடணும்? அவ என் பொண்டாட்டியே இருக்க மாட்டாளாம், தெரியுமா உனக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட தான் வாழ்வாளாம். நீ போய் கட்ட அவுத்து விடுற? சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், என்ன இருந்தாலும் அவ கழுத்துல தாலி கட்டின புருஷன் சார் நீங்க, அவ உங்க மனைவி சார். ஆ? தோடா, இப்போதான் இந்த புத்தி எல்லாம் வருதா? இவளை எப்படியாவது என கட்டி வைன்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்டியே, அப்பெல்லாம் தோணலையா? ஐயோ தப்புதான் சார், தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க சார். ஏய், சும்மா தெரிஞ்சுதான் கேட்டேன், தெரியாம கேட்டேன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அவள நீ உண்மையா லவ் பண்றல்ல? பண்றேன் சார். நான் அவளுக்கு டார்ச்சரா இருக்கனா, அதனால அவளுக்கு உன் மேல லவ் வந்துருச்சா? சார் நீங்க எங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைக்கிறீங்க சார். என்ன தப்பா நினைக்கிறேன்? எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது உண்மைதான் சார். ஆனா எப்ப அவ உங்களுக்கு மனைவி ஆனாலோ அப்பவே நான் அவளை மறந்துருக்கணும். மறக்கலையே? என்னால முடியல சார். என் அண்ணன் கிட்ட பிரியாவை எப்படியாவது கட்டி வைன்னு சத்தியம் வாங்கினேன், அது ஏன் தப்புதான் சார். அப்படியா? நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார், ஆனா பிரியாவை பத்தி மட்டும் தப்பா பேசாதீங்க சார். அவ உனக்கு குழந்தை பத்து தருவாளாமே, எப்படி தப்பா பேசாம இருக்க முடியும்? என்ன சொல்றான்னு தான் கேட்போம். ஏய், நான் சொன்னது அவனுக்கு குழந்தையா, அவன் கூடவே இருப்பேன்னு. பிரியா, ஹஸ்பண்ட் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. யாரு ஹஸ்பண்ட்? இவனா? இவன் சாடிஸ்ட். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை கொச்சப்படுத்திட்டான். ஆ, எனக்கு இனிமே வாழ்க்கையில ஹஸ்பண்ட் ஒருத்தன் இருந்தான்னா அது நீதான். உன்ன மாதிரி ஒருத்தன் தான் எனக்கு புருஷனா வேணும். பிரியா, நீ என்ன மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணாத. எங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். இவன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ என் கழுத்துல தாலிய கட்டி எங்கேயாவது கூட்டிட்டு போ. இதுக்கப்புறம் இவன் முகத்தை நான் பார்க்கவே கூடாது. அப்படியா? நான் ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ சொன்ன எதுவுமே நடக்காது. ம்? ஏய்! சார் சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார்.
ஒரு வேலை முடிஞ்சது. ஹலோ, நான் சேது பேசுறேன். என்னாச்சு சேது? எங்க இருக்க? திருப்பதியில தான் இருக்கேன் சார். சந்தீப் பிரியா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதா? முடிஞ்சுது சார், நல்லபடியா முடிஞ்சுது. காலைல 6 மணிக்கு முகூர்த்தம். கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க சார். அந்த பையன் சந்தீப் எப்போ ஃபாரின் போறான்? அடுத்த மாசம் 4ஆம் தேதி போறாரு சார். 2 பேரும் போறாங்களா? ஆமா சார், பிரியாவுக்கு வேலை கிடைச்சிருச்சான். ஓ, வெரி குட். சார், எனக்கு ஒரு டவுட்டு கேட்கணுமா? கேளுங்க. இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கேன். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, உங்க மனைவியை நீங்க எதுக்கு சார் அந்த சந்திப்புக்கு விட்டு கொடுத்தீங்க? அவங்களாவது நல்லா இருக்கட்டுமேன்னு தான். புரியல சார். நாளைக்கு வாங்க, டீட்டெயில்டா சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு வழியா ஒரு நல்ல காரியம் முடிஞ்சது. பிரியாவை நல்லபடியா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். அந்த பொண்ணு பிரியா எங்க அக்காவோட பொண்ணுங்கிறதுனால வயசு வித்தியாசம் இருந்தாலும் எனக்கு கட்டி வச்சிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணோட உள் மனசுல அது ஒரு குறையாவே இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நைட்டை கூட அவாய்ட் பண்ணி தள்ளி வச்சேன். அப்பப்போ யாரோ ஒரு பையன் தான் மேல ரொம்ப பாசமா இருக்கான்னு சொல்றது அரசல் புரசலா எனக்கு தெரிய வந்தது. யார் அந்த பையன்னு தெரியாம இருந்தேன். அந்த சமயத்துல தான் சங்கர் என்னை வந்து துப்பாக்கி முனையில மிரட்டினான். அவன் விஷயத்துல நான் தேட ஆரம்பிக்கும் போது தான் சந்தீப்பை பத்தி தெரிய வந்தது. பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்போ சந்தீப்போட லவ் ரொம்ப பியூர்னு பிரியாவுக்கும் தெரியும்னு சொன்னாங்க. அவ சந்தீப்பை காதலிக்கலன்னு வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவ மேல பயங்கரமான லவ் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. தான் வீட்டு பெரியவங்களுக்காக அந்த காதலை அவ ஏத்துக்கலன்னு எனக்கு தெரிய வந்தது. இதையெல்லாம் அவ டைரியை படிச்சப்போ எனக்கு தெரிய வந்தது. அவ எப்படியும் என் கூட ஒரு நாடக வாழ்க்கை தான் வாழப்போறா. சந்தீப்போட சேர்த்து வச்சா அவ நல்லா சந்தோஷமா இருப்பான்னு புரிஞ்சுது. அதனால அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணேன். சங்கர் விஷயத்துல நான் பிரியாவை சந்தேகப்படுற மாதிரி ஆரம்பிச்சு சந்தீப்பை வர வச்சு டிராமா ஆடினேன். பெருசா தியாகம் பண்ற மாதிரி அவங்கள சேர்த்து வச்சா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு அவளுக்கு தோணும். அது கூடாது. அதனால என்ன நான் கெட்டவனாவே காட்டிக்கிட்டேன். அந்த பையனுக்கு பெரிய சாகசம் பண்ணி தான் பிரியாவை தான் கைப்பிடிச்சோன்னு ஃபீலிங் வரணும். அப்பதான் என்னைக்கும் அவளை கைவிட மாட்டான்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக என் ஆளுங்களை விட்டு அவங்க அண்ணனை 2 தட்டு சொன்னேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போனாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மா, அதான் எங்க அக்கா மாமா கிட்ட எனக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்தது. ஆனா அவ நல்ல பேரோட அவளை நல்லா தாங்குற சந்தீப்போட இருக்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். யார் யாருக்கு யார் என்று சாமி போட்ட முடிச்சு வீணாக போகிறதே 2 உயிரை வதச்சி. உறவு என்பது பிரிந்து செல்லவா, சேர்ந்து வாழ்வதே வாழ்க்கை அல்லவா?